குமரி அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த பணத்தை திருப்பிக் கொடுக்க கொள்ளையனாக மாறியவரை போலீசார் கைது செய்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் 5 கிராமம் பகுதியில் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். அவரது நகைக்கடையில் கடந்த 17ஆம் தேதி இரவு கொள்ளை நடந்தது. அங்கு வந்த மர்ம நபர்கள் கடையின் ஷட்டரை வளைத்து உள்ளே சென்று 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இதுகுறித்து 5 கிராமம் காவல் நிலையத்தில் சுப்பிரமணியன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்ததோடு கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். சுமார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் நகைக்கடையில் கொள்ளையடித்த 3 கொள்ளையர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதன்படி நகைக்கடையில் கொள்ளையடிப்பதில் மூளையாக செயல்பட்டவர் குமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே அழகப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவர் ஆவார். வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் சுமார் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தில் தன்னுடைய கமிஷன் போக மீதி ரூபாயை தனக்கு தெரிந்த நபரிடம் கொடுத்து பணம் தந்தவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்ப முயற்சித்துள்ளார். ஆனால் அதில் அவர் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதற்காக அஜித்திடம் பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பித் தரும்படி நெருக்கடி கொடுத்துள்ளனர். தான் பலரிடம் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக தனது நண்பர்களான தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது அசோக் மற்றும் வாரியூர் வட்டக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 22 வயது சுரேஷ் ஆகியோரோடு சேர்ந்து நகைக்கடையில் கொள்ளையடித்தது தெரியவந்தது. கைதான மூவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15 கிலோ வெள்ளிப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். போலீஸ் பிடியிலிருந்து அஜித் தப்ப முயற்சித்துள்ளார். அப்போது அவர் கால் இடறி கீழே விழுந்ததில் அவரது கால் மற்றும் கை எலும்புகள் முறிந்துள்ளன. அதற்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த பணத்தை திருப்பித் தர கொள்ளையனாக மாறியவர் கூட்டாளிகளோடு வசமாக சிக்கிய சம்பவம் குமரி மாவட்டத்தில் பேசுபொருளாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.